நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. ഭാഗ്യമിതേ പാടി വരുന്നു ദേവി നിൻ പേരൊരു വിട്ടാൽ. ഭാഗ്യമിതേ പാടി വരുന്നു ദേവി നിൻ പേരൊരു വിട്ടാൽ. 100 ഗുണങ്ങൾ തരുന്നവളേ ജയമമ്മേ പർവതപുത്രി, ജയമേ പരമേശ്വര പത്നി, ജയമേ മംഗളദായിനി, അമ്മേ നീ ഭഗവതി വരദായിനി. जय स्वर्गवासिनी ईश्वरी सिद्धेश्वरी माता, जय सिद्धेश्वरी माता. अभिवन्दनम् अभिनन्दनम् अभिवन्दनम् अभिनन्दनम् निर्भयकालम्मे. ॐ जय गङ्गा माता, जय गंगा 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 माता. ஏ பிரபு, உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. இப்படி நீ படும் பாடுகள் எனக்கு பொறுக்கவே இல்லை. அசுரலோகத்தில், நாகலோகத்தில் இப்போது உனக்கென்று ஒரு கோயிலோ சிலையோ இல்லை. இருந்ததை எல்லாம் இடித்து விட்டார்கள். இது நீதிதானா? எனக்கு மீண்டும் மீண்டும் எதற்காக இந்த சோதனையோ? என் கணவன் கோபத்தில் குணமிழந்து ஆலயம் இல்லாமல் செய்து விக்கிரகங்களை உடைத்தார். மறந்தும் நான் தாய் போல் நினைக்கும் உன்னை உடைக்க விட மாட்டேன். நான் மரணத்துக்கு அஞ்சாது உன்னை காப்பேன். இந்த அபாயங்களை நானே தாங்க மரணத்தை தழுவுவேன். கயாது நம்பிக்கை துரோகி, நல்லவள் போல் நடித்தாயா? விஷ்ணுவின் விக்கிரகம் என் மாளிகையில். என் மனைவியே விக்கிரகத்தை மறைத்து வைத்திருக்கிறாள். என் பகைவனை பூஜை செய்கிறாள். என்ன திமிர் உனக்கு கயாது? என்ன திமிர் உனக்கு? ஏமாற்றுகிறாயா? கூட இருந்தே குழி பறித்துக் கொண்டிருக்கிறாய் நீ எனக்கு. வணக்கம் அரக்கர் வேந்தே. பெட்டிக்குள் வைத்து நீ பூஜிப்பதை பார்த்து விட்டேன். அதை மன்னவரிடம் சொல்லிவிட்டேன். அப்படியே அதை தந்துவிடு. இல்லை, இல்லை. கொடுத்து விடு. கொடுக்காவிட்டால் நானே எடுத்துக் கொள்வேன். நான் தர மாட்டேன். கொடு, கொண்டு வா. இல்லை, நான் இதை தர மாட்டேன். நான் இதை தரவே மாட்டேன். வளையுங்கள் அந்த நம்பிக்கை துரோகம் செய்தவர்.
வேஷக்காரியுடன் அந்த விஷ்ணுவையும் தொலைத்து விடுங்கள். அவளை பிடித்து வாருங்கள். துரோகி. அவள் விஷ்ணு பக்தை, விஷ்ணுவை பூஜிக்கிறாள். அரக்கர் வேந்தரின் லட்சியத்தை கெடுக்கிறாள். ஓட விடாதீர்கள். விடியுங்கள், விடியுங்கள். எழுந்திரு கயாது. அச்சம் எதற்கு என்னிடம் வந்த பிறகு
கயாது, உன் மனம் குழம்பி போயிருக்கிறது. பகவானிடம் நம்பிக்கை இருந்தால் பயப்படுவது என்பது எதற்காக? தேவி, காக்கும் உங்களை கண்டவுடன் பயம் என் நெஞ்சிலிருந்து போய்விட்டது. மீண்டும் குழம்ப மாட்டேன். அச்சங்கள் நீங்கியது. அம்மையின் கிருபையால் எனக்கு புத்துணர்வு கிடைத்து விட்டது. பிரச்சனைகள் அச்சப்படுத்தாது, உறுதியும் தளராது. நான் புரிந்த பாபங்கள் எல்லாம் நசிந்து விட்டது. ஏ பரமேஸ்வரி, ஏ அகிலாண்ட நாயகி, ஏ மகாதேவியே, புரியாத ஒரு மூட பெண். நான் பார்க்கும் இந்த தெய்வீக வடிவம் யாருடையது? அவளைக்கு தாம் யார் என்பதை சொல்லி பேதைக்கு அருள் காட்டுங்கள். கயாது, மாதா கங்கை நான். கங்கா மாதா? தாம் கங்கா மாதாவா? கயாது, உண்மையான விஷ்ணு பக்தி உனக்கு பிரபுவின் சரணங்களில் நம்பிக்கையும் இருக்கிறது. அந்த சரண மலரிலேயே நான் இருப்பவள். ஆகையால் விஷ்ணுபாதம் என்றென்னை அழைப்பார்கள். பொதுவாக பக்தர்கள் என்னை கங்கா மாதா என்று அழைப்பதிலேயே மகிழ்ச்சி. மேலும் எனக்கு மாதா என்ற சொல்லே இனிக்கிறது. கயாது, குழப்பங்கள் அச்சங்கள் உனக்கு வரவே கூடாது. உன்னுடைய பிரபு பரிவுடன் ஆணையிட்டிருக்கிறார். அதன்படி உன்னை காப்பாற்றுவேன். சரணம் என் மாதா. தாய் அன்பு போதும் இவளுக்கு. தாயின் பாதங்களே கதி. அவ்வாறே ஆகுக. கங்கா மாதா, மாதா, கங்கா மாதா, கங்கா மாதா, கங்கா மாதா, கங்கா மாதா, கங்கா மாதா, கங்கா மாதா. கங்கா மாதா, என் கனவிலும் உங்கள் கருணை முகம் தோன்றி அருள் பாலித்தது. ஆனால் அம்மா, இது என்ன சோதனை? விஷ்ணு பக்தியை இவர் விஷமாக விருக்கிறார். பக்தர்களை பாவிகளாக மிதிக்கிறார். பாவத்தை போக்குபவளே, நீங்கள்தான் இந்த அசுரலோகத்தை திருத்த வேண்டும். அம்மா, என் கனவிலே கண்ட தரிசனமானாலும் நேரில் கண்டது போல் மெய் சிலிர்த்தேன். கயாது, நீ கண்ட கனவு நான் கொண்ட விருப்பம். இப்போது நீ விரும்பியபடி நேரிலேயே தரிசனம் தருகிறேன். ஆனால் என்னை கண்டதும் பயந்து விடாதே. ஏனெனில் நான் இருப்பது திருமாலின் திருவடிகளில். அதனால் அவர் திருவடி அருகில் இருந்தே தரிசனம் தருகிறேன். பயப்படாமல் இருப்பேன் மாதா. அன்பு கூர்ந்து தரிசனம் தாருங்கள். கண்டுவிட்டேன். பிறந்த பையன் அடைத்து விட்டேன். பக்தியால் வந்த மகிமை இது மாதா. பாக்கியம் இது பாக்கியம் மாதா. என்றும் சிறப்போடு இருக்கையாது. உன் மனம் அசுரலோகத்தின் நலனை விரும்புகிறது. பிரபுவே அசுரலோகத்தை உயர்த்த உன் மூலமாக செயலாற்ற நிச்சயித்திருக்கிறார். நீ ஒன்றும் சாதாரண பக்தி இல்லை. ஆகையால் பிரபுவின் அன்பு ஒரு மாபெரும் பக்தரை நீ பெற்றெடுக்க வாய்ப்பளித்து உன்னை புகழக்குரியவளாக்க நிச்சயித்திருக்கிறார். இந்த மாபெரும் காரியத்தில் உன்னை சம்பந்தப்படுத்துவதற்காகத்தான்
இரண்யகசிபுவுடன் உனக்கு திருமணம் நடந்தது. பிரபுவுக்கு இத்தனை பேரன்பா இந்த பேதையிடத்தில்? ஆம் கயாது, பிரபுவின் கணக்கில் உன் புண்ணியங்கள் வீணாகி விடாது. இது நீ புரிந்த புண்ணியங்களின் பலனால் வந்தது. உன்னுடைய கருவிலே பக்தியின் பரிணாமங்களை காட்டும் வகையில் விஷ்ணுவின் பரம பக்தன் பிரகலாதன் பிறக்கப் போகிறான். உன் புண்ணியம் இது. மாதா, மாதா, பகவான் விஷ்ணுவை பூஜை செய்ததால் பிரகலாதனை பெற்றெடுக்கப் போகிறேனா? ஆம் மகளே, நீ சொப்பனத்தில் அமுதமயமான பகவானின் திருமுகத்தை மெய்மறக்க கண்டாயே, அந்த அமுதேஸ்வரன் உன்னை காப்பாற்றுவார். அவ்வாறே இப்போது நீ கருவுற்றிருக்கும் சிசுவை உரிய முறையில் நீ காத்து வா. மாதேஸ்வரி, முழுமையாக என்னையே தியாகம் செய்வேன். பிரபுவின் பக்தனை வளர்க்க நான் உறங்கவும் மாட்டேன். உலகம் வாழ்த்தப் போகிறது பரமபக்தனை பெற்றெடுக்கும் அன்னை என்று உன்னை. அதன் பிறகு உன் குழந்தையுடைய பரமபக்தியை அரக்கர் அழிக்காதிருக்க பிரபு விஷ்ணு உன் புகுந்த வீடான இந்த ராஜ மாளிகையில் ஒளியாக உறைவார். அதனால் உனது அசுர குலத்துக்கும் நன்மையாகும். அன்பு மகளே கயாது, உன் பிறவி காரண பிறவி அன்றோ? நீ இந்த பூமிக்கு வந்தது பகவான் விஷ்ணுவின் சேவைக்காக. அந்த பகவானின் சேவைக்கு இடையூறு வரக்கூடாது. நீ அச்சமும் படக்கூடாது. மாதா, கங்கா மாதா, கங்கா மாதா, மாதா, கங்கா மாதா. வாழ்க கயாது, வாழ்க. நீயும் என்னை போல் கங்கையை எதிர்பார்க்கிறாய். அசூரலோகத்தில் அனைவரின் ஆசையும் கங்கையை சொர்க்கத்திலிருந்து பாதாளம் கொண்டு வருவதே. அன்பே, அதே ஆசை உனக்கும் கங்கை பாதாளம் வர வேண்டும் என்று. என் உயிரினும் இனிய தேவி, உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். கங்கையை உனக்கு பணி செய்ய வரவழைப்பேன். நிம்மதியாக நீ உறங்கு. சொர்க்கத்தின் மீது நான் போர் தொடுத்து கங்கையை பாதாளத்தில் சேர்க்க எமக்கு குரு சுக்கிராச்சாரியாரின் ஆணை தேவை. கூடாது வெந்தே, கூடாது. மன்னா, உன்னை இத்தனை விரைவில் வான் மீது போர் தொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஜெய கங்கா மாதா, 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 ஜெய கங்கா மாதா.